அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பெங்களூர்லேருந்து வந்த அம்மா பேசின மாதிரி இந்த காலத்துலேயும் மகான்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண புண்ணியம் பொழுது உண்மையான மகானாக வந்து சித்தர் காலத்தில் வந்து இருக்கிறேன். இது ஒரு பெரிய புண்ணியம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி ஐயா. மனம்தான் நல்லதும் செய்து கெட்டதும் செய்துன்றாங்க. ஆனால் அந்த நல்லதுலேயே நினைக்காதுங்களா மனம்? ஏமா மனம்தான் வந்து நல்லதும் செய்து கெட்டதும் செய்து. ஆமாம். ஆனால் கெட்ட விஷயத்தை உடனே செஞ்சது, நல்ல விஷயத்தை வந்து யோசிச்சு செய்து, அது நல்லதுலேயே நினச்சி செய்ய. ஆமாம், நல்லது வந்து பறி போயிடும், அதனால் யோசித்து செய்யுது. கெட்டது பறி போகாது, ஊர்லேருந்து வந்துடும், அதனால் உடனே செய்துடும். அது அப்போது நம்ம செய்கிற செயல் தான் விதியாக மாறுது. எல்லாமே விதி, அது உன் செயல் தான். நீ இந்த பிறவியில் நல்ல தர்மத்தை பண்ணினா அடுத்த பிறவியில் சுபிட்சமாக வாழ போகிற. இந்த பிறவியில் பல பேர்கிட்ட கொள்ளாச்சு, பல பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரன் வாழணும், எனக்கு பேர் ஓணும் புகழ் ஓணுன்னு பண்ணினா அடுத்த வாட்டி நீ பிச்சைக்காரனை வாழ போகிற. இவ்வளோ தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிர்ணயம் பண்ணுறான். குரானில் சொல்லுவான், அல்லாஹ் வந்து மூவரை படைக்கிறார் அப்படின்வான். 2 பேர் 2 தோள்பட்டியில் இருக்கிறான், ஒருத்தன் மேலே இருக்கிறான்டா. ஆனால் ஒரு மனிதன் தவறை செய்கிற தவறுகள் ஒருத்தன் எழுதுகிறான், ஒருத்தன் நன்மை எழுதுகிறான். இந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட அல்லாஹ்கிட்ட கொடுக்கும்போது அவனுடைய நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு. அது மாதிரி மனுஷன் வாழ்க்கையை வந்து கடவுள் நிர்ணயமே பண்ணலைங்க. கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. உன் வாழ்க்கை உன் கையில் தான். இப்போ ஒருத்தன் படித்து போட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் மாதம். ஒருத்தன் படித்து போட்டு வேலையே இல்லாத சுற்றிங்கிறான். ஏன்? இவனை தான் படித்தான், அவனு தான் படித்தான், இவனு தான் மனுஷன், அவனு தான் மனுஷன், வேலை செய்ய வேண்டியது தானே, கிடைக்குது தானே, கிடைக்கலையே. அப்போது இவனுடைய விதி அவன் வாழ விடாத தடுக்குது, அவனுடைய விதி வந்து வாழ வைக்குது. அப்போது இந்த விதின்ற பிரச்சனைக்கு எது காரணம் அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நீ செய்த நன்மை தீமைகள் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் முன்னாடி நம்ம செய்த நன்மை தீமை தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 விஷயத்தில் பழி போட்டுன்னுக்குறோம். நம்ம எந்த முட்டாள் வேலை செய்துட்டு நமக்கு நடக்கலைன்னு சொன்னால், நான் இவ்வளோ கடவுளை கும்பிட்றேங்க எனக்கு நடக்கலைங்கன்றோம், இல்லைன்னா விதிங்க நடக்கலைங்கன்றோம். ஆனால் நான் செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது மனுஷன். அந்த மாதிரி எப்போ அவன் ஒத்துக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியும். அவன் ஒத்துக்காத விதி மேலேயும் கடவுள் மேலேயும் பழி போடுறவனுக்கு எப்பவுமே உண்மை தெரியாது, தெரியாமையே போயிடும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மை பொய் அதில் தெரியும், நன்மை தீமை அதில் தெரியும். அந்த நன்மைக்கு மேற்கே எடுத்துங்க, தீமையை தூக்கி போட்டுருங்க. அடுத்த கேள்விக்கும் இப்போ பதில் சொல்லியா? ரொம்ப நன்றி. ஆனால் நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தான் கர்ம வினையாகுதுன்னா, ஆமாம், பாவம் வந்து ஆத்மாவுக்கு சம்மந்தப்படுது. ஆத்மாவுக்கு சம்மந்தப்படாது, மனத்துக்கு சம்மந்தப்படும். நீ செத்த உடனே மனம் எங்கே போகுது? ஆன்மாவில் சேருது. அப்போ ஆன்மா என்ன பண்ணுது? இந்த பாவத்தை தீக்கிறதுக்கு இந்த உன் புள்ள செய்துட்டு வந்த பாவத்தை நீ தூக்கின்னு சுமக்கிற இல்லை? அப்போது அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இன்னொரு பிறவி எடுத்து கொடுக்குது. அந்த பிறவிலையாவது அந்த பாவத்தை அதை அழிக்கணும்னா சேர்த்துக்குது, திருப்பி ஒரு பிறவி எடுத்து கொடுத்துன்னுக்குது. அப்போ இது எதில் போனால் அழியும்னா, யோகத்தில் இந்த மாதிரி கலையில் போனால் தான் அதை அழிக்க முடியும். இந்த கலையில் போனால் மட்டும் போதாது, இந்த கலையில் போய் நன்மையை செய்யணும், தர்மத்தை செய்யணும். அப்போ இந்த பாவத்தை அழிச்சோம்னா நமக்கு பிறப்பு இல்லை, நமக்கு பாவப்பட்ட ஜென்மம் கிடைக்காது அப்படின்றத உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. முக்கியமாக குரு சொன்னபடி கரெக்டாக பாடம் பண்ணால் கரெக்டாக செய்யணும். ஆமாம், குரு சொன்னபடி தான் இவன் கேட்க மாட்டானே. வீட்டுக்கு போனோடனே பொம்பளை அங்கே புடவை கட்டி நின்று வந்தோடனே குரு மறைஞ்சிட்டார், கண்ணுக்கு பொண்டாட்டி தானே கண்ணுக்கு தெரியுறான். அப்புறம் குரு சொன்னபடி இவன் எங்கே கேட்கறது? பொண்டாட்டி ஓடியா கடைக்கு நான் ஓடுறமான்னு ஓடுறான். குரு எங்கே போனார்? குரு செத்து போகிறார். அப்போ நான் இங்கே வந்து சும்மா இந்த குருகுரெல்லாம் இந்த மாதிரி ராமாயணம் கேட்டு 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 சலிச்சு போச்சு. சொல்லி கொடுத்ததை செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேலே மோகம், ஒரு பெண்ணுக்கு ஆணு மேலே மோகம். இப்போ ஒரு அடுப்பாங்கரையில் வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை,
ரோட்டில் ஒரு ஆம்பளை போவான், இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனால் தன்னறியாமல் அவள் எழுந்து வந்து எங்கெங்கே போனோம், யார் வீட்டுக்குங்க போனோன்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாமல் நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒரு ஆண் இருக்கிறான். அதனுடைய ஈர்ப்பு இது. இப்போ இங்கே எங்கே குருவுக்கு வேலை இருக்குது? குரு கோயந்தா போட்டுன்னு போடுவார். அதனால் சக்தி தான் வந்து எதில் நிற்கும். ஏன்னா அதுக்கு சோறு போட போகிறது குரு போட மாட்டார், அவள் தான் போடணும். அதனால் அவளை பகைக்கவே முடியாத வாழ்க்கையில். அதனால தான் அம்மாவை பகைச்சிக்கிறான், அப்பாவை பகைச்சிக்கிறான், அண்ணன் தம்பியை பகைச்சிக்கிறான், பொண்டாட்டியை பகைச்சிக்க முடியல. பகைச்சிக்கினா அம்மாவை பகைச்சின்னு கோர்ட்டு வரைக்கும் போய்க்கிறானே அவனா. அம்மாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்து கொடுன்ட்டு, அப்பாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு கொடுன்னு போய்க்கிறேன்னா, பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு போகிறான் இல்லை. அப்போ எவ்வளோ டேஞ்சரான ஒரு பொண்டாட்டின்னு பார்த்துக்கோ, ஜாகிரதையாக நடந்துக்கோ. சாமி, நான் தேனி மாவட்டத்துலேருந்து வரேன். சொல்லுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம். என் பேர் வந்து நாகவாணிங்க. ஆன்மீக பாடத்தில் போகிறவங்க கோவப்படலாங்களா? கோவப்படக்கூடாது. தர்மம் பண்ணும்போது தர்மம் பண்ணுறான், தாய் வந்து தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் கோவப்படலாங்களா? தர்மம் பண்ணும்போது பெத்த தாய் வந்து தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, கோவப்படலாங்களா? பெத்த தாய் தர்மம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுனா நீ வந்து எதுக்குமே இல்லாமல் போயிடுவேன், ஆண்டியாக போயிடுவேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கோவப்படலாமா? இது என்ன பண்ணுறதுங்க? தாய்கிட்ட கோவப்படலாமா? தாய்கிட்ட கோவப்படலாங்களா? தர்மம் பண்ணும்போது தாய் வந்து வேண்டான்றாங்க, அப்போ கோவப்படலாங்களா? தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யார் தடுத்தாலும் அதை பண்ணலாம். ஏன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு வரப்போகுது. உங்களால் முடிஞ்சதுன்னா அதை பண்ணுங்கள். அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் யார் தடுத்தாலும் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனா, தர்மம் பண்ணுனா நான் வெளியில் போயிடுவேன், இருக்க முடியாது, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வெளியில் போயிடுவா அப்படின்றாங்க. போக சொல்லாங்களா, இருக்க சொல்லாங்களா? அது எதை தான் சொன்னேன், உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மூணாவது ஆளை சேர்க்கக்கூடாதுமே. நான் மூணாவது ஆள். முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு மட்டும் இருக்குது. ஏன்னா எது நடந்தாலும் அது உங்களை பாதிக்கும். இது என்னோட தாய் இல்லைங்க, பொதுவான கருத்து. பொதுவாக நம்ம அதை தான் சொல்கிறேன். பொதுவாக இருந்தாலும் நாம் ஒரு குடும்பத்தோட விஷயத்தில் தலையிறதே கிடையாது. அது அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஆணுக்கும் முடிவெடுக்கிற திறமை இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வேறு பதில் சொல்லலாம். ஒரு வீட்டில் எல்லாரும் ஆணே முடிவெடுப்பான்னு கிடையாது. அந்த வீட்டில் பெண் எடுக்கிற முடிவும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் மாறும். அதனால் இதுதான் முடிவு நம்ம யாருக்கும் சொல்கிறதே கிடையாது. இந்த அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பண்ணிக்கிட்டோம். இந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இப்போ குடும்ப வாழ்க்கையில் வாழும்போது நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்துக்கும் குடும்ப வாழ்க்கையும் வேறுபாடு வருது. அப்போ வந்து நம்ம அவங்கள பார்க்கும்போது, நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து ஞான மார்க்கத்தில் பார்க்கும்போது அவங்க பேசும்போது ஒரு மாதிரியாக தெரியுது. அப்போ வெறுப்பு தான் வருது. இந்த வெறுப்பை தவிர்க்கிறது எப்படி சாமி? இயலாமை சாமி. வெறுப்பு ஏன் வருது அப்படின்னா, இப்போ குடும்பம் தனியாக ஆன்மீக வாழ்க்கை தனியாக போனால் தானே இந்த பிரச்சனை. குடும்பத்தில் இருக்கிறவனே ஆன்மீக வாழ்க்கைக்கு போனால் எந்த வெறுப்பும் யார் மேலே காட்ட வேண்டியதில்லை. வெறுப்பு நாவை யார் காட்டுவானா, யாருக்கு இயலாமை ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்க தான் வெறுப்பை காட்டுவாங்க. இப்போ நான் போய் எல்லார் மேலே எரிஞ்சு விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் இயலாமை ஆகிட்டேன்னா இப்போ வரவங்களெல்லாம் நான் எரிஞ்சு விடுவேன். புரிஞ்சுங்களா? அப்போ என்னோடய குறை எதுன்னு தெரியறதுக்கு காரணமே அந்த வெறுப்பு தான். வெறுப்பு காட்டுறதுக்கு காரணம் நான் என்னால் இயலாமை. அதை புரிஞ்சுக்கினா அதை தள்ளி போட்டோம்னா யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், யார் மேலேயும் நான் வெறுப்பே இருப்பேன். புரியுதுங்களா? அதில் கவனமாக இருந்தீங்க. அப்போ இந்த நார்மலான வாழ்க்கையில் வரும்போது எல்லா பிரச்சனையும் தாங்கி தாங்கணும். எல்லாமே இந்த குடும்பம் தான் சாமி பேசு. ஆன்மீக வாழ்க்கைன்னு தனியாக ஒரு வாழ்க்கை கிடையாது. இதில் இருந்துக்கினே அதில் போனால் ஒரு நாள் அதுக்கான விடிவு காலம் கிடைக்கும். அங்கே போனால் இவங்க விடமாட்டாங்கன்னா விடமாட்டாங்க. தனியாக ஒரு பாதை கிடையாது. இருந்த இடத்துல இருந்து சாதிக்க நம்மளால் முடிஞ்சால் நம்மளை தடுக்கக்கூடியது யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பிரச்சனை இல்லை. அந்த ஆன்மீக பாதைக்கு வந்தபோது அதிகமான பிரச்சனை வருதுங்களே. பயம். எங்க நம்ம வீட்டுக்கார விட்டுட்டு எங்கன்னா போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அந்த பயம்தான். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் போக முடியாது. இது எல்லா பெண்ணுக்கும் இருக்கும். சரி சாமி. அதை நாம தான். நான் வந்து எங்கேயும் போக வர ஆள் கிடையாது. சரி. இருந்த இடத்துல என்னால் சாதிக்க முடியும். நான் என்னையும் காப்பாற்றிப்பேன், என்னை நம்பிக்கிற உங்களையும் காப்பாற்றுவோம். நீங்கள் தான் சொல்லி ஆகணும். புரியுதா? அதுக்கு இன்னொரு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி. நன்றி சார்.
நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலிவாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும்,